ஒரு இனம் தன்னுடைய வாழ்வியலில் அது கால வர்த்தமானங்களால் மொத்துண்டு பிளவுண்டு அழிந்து நிமிர்ந்து வருகிற பொழுதெல்லாம் தன்னை நிலைநிறுத்துகிற பொழுது அதனுடைய இலக்கிய பரம்பல், அதனுடைய இலக்கிய வாழ்வு, அதனுடைய இலக்கிய சாரல் அங்கே மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில்தான் இன்றும் ஈழத்து மண்ணிலே இலக்கியத்தினூடாக தமிழ் வளர்த்தல், தமிழை காப்பாற்றுவதில் கம்பன் கழகம் கொண்டிருக்கிற இந்த மகத்தான பணி மிக மிக முக்கியமானது. இன்று தமிழர்களை நோக்கி பல்வேறுபட்ட சூழல்கள் நெருக்குவாரங்கள் இருக்கின்றன. தமிழ் இளைஞர்கள், நான் நினைக்கிறேன், ஒரு காலத்தில் இவ்வாறான சொற்களை நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம். பாடசாலை மாணவன் கஞ்சா வைத்திருக்கிறான், பள்ளி மாணவன் மது அருந்துகிறான், பள்ளி மாணவன் புகைக்கிறான் என்ற செய்திகளை எல்லாம் 80களிலே நாங்கள் அறியவில்லை. ஆனால் இப்பொழுது இவையெல்லாம் மிக மலிந்த சொற்களாக, இவையெல்லாம் புரையோடி போயிருக்கிற சொற்களாக இருக்கின்றன. காரணம், அங்கே ஒரு சமயம் சார்ந்த இலக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் சில வேளைகளில் எங்களிடம் ஒரு விழுக்காடு இருக்கிறதோ, அல்லது யுத்தத்துக்கு பின்னர் தமிழர்கள் இவ்வாறு தான் திசை திருப்பப்பட்டிருக்கிறார்களோ, யுத்தம் அவர்களை இவ்வாறு ஒரு வேறு திசைக்கு கொண்டு செல்கிறதோ என்கிற ஒரு பெரிய பயம், ஏக்கம் எங்களிடம் இருக்கிறது. இந்த நாடு எந்த திசையில் செல்கிறது, அது சகவாழ்வா, சமாதானமா, இல்லை நல்லாட்சியா என்பதெல்லாம் அப்பால் நாங்கள் வாழ்வதற்காக துடிக்கிறோம், எங்கள் இடங்களில் இருப்பதற்காக துடிக்கிறோம், எங்களுடைய இயல்பான வாழ்க்கை பற்றி சிந்திக்கிறோம், எங்களுடைய இருப்பு பற்றி சிந்திக்கிறோம். இவற்றுக்கெல்லாம் எங்களுடைய இலக்கியங்கள் மிக முக்கியமானவை.